ஏவிஎம்ல வந்து ஒரு 9 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார் சொன்னாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்ல படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். மிகப்பெரிய பதிவு ஜென்டில்மேன் அப்படின்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க. அதே மாதிரி அவருடைய உள்ளம் மட்டும் அவங்க சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசிச்சவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் அப்பாச்சின்னு சொல்லிட்டு என் ஃபாதர் வந்து ஞாபகப்படுத்துக்கிறாரு. என்கிட்ட ரொம்ப வந்து எனக்கு நல்லா விரும்பி என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக இருந்தவர். ஏவிஎம்ல வந்து ஒரு 9 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார் சொன்னாங்க. அது வந்து வெளியாக இது 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக செயல்படுத்த 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து மறைவு வந்து ரொம்ப மனசு பார்த்துது. ஆத்மா பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயர செய்தி அறிந்து பயந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்பு விடுதலைக்கு முன்பே விடுதலை போரவற்ற உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு அந்த பெருமைகள் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தும். ஜென்டில்மேன் பூஜை அப்போ சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்ல படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சார் நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக லைக் ஒரு படம் முடியணும், கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய
வெற்றி. அது மட்டும் இல்லை, லைக் படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னன்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம் முன்னாடியே தெரியும், மிகப்பெரிய நிறுவனம். 1935 இருந்து இந்த நிறுவனம் இருக்குது. இதே ஃப்ளோர்ஸ், இதே இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து நான் ஒர்க் பார்த்துருக்கேன். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் சார் ஒரு பெரிய லாஸ். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி இதோடைய எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பர்சனலாக இங்கே வருவாங்க ஊரில். ஸோ இந்த ஹோல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக, ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்துருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக. அவரோடு நான் பழகிய நாட்கள் இன்றைக்கும் பசுமரத்தாணி போல இன்றைக்கு என்னுடைய மனதில் இன்றைக்கு பதிந்திருக்கின்றது. குறிப்பாக பல விஷயங்கள் அப்புறம் வந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு எனக்குடைய ஒரு பல படங்கள் ஏவிஎம் நிறுவனம் எடுத்தாலும் கூட அதில் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்ட படம் என்பது அன்பே வா என்கின்ற ஒரு திரைப்படம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்பட்ட படம் அன்பே என்ற அந்த திரைச்சித்திரம். அப்போ நான் கேட்டேன், நான் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா, தலைவரோட நெருங்கி பழகியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம், பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பானவர். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அதே போல் கை தூக்குறது, அதே மாதிரி வந்து பல வகையில் வந்து அவருடைய அந்த நடிப்பு, அதே போன்று அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தில் வெளிப்படும். ஏவிஎம் நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏவிஎம் சரவணன் வந்து அவர் வந்து புரட்சி சொன்னார், இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து கையை தூக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் கையை தூக்காமல் இருக்கணும்னா கையில் வந்து ஒரு கோல் கொடுத்துடணும், அதே போல் சூட்கேஸ் கொடுத்துடணும், அப்போனா தூக்க மாட்டார். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணார், அந்த சூட்கேஸையும் அந்த கோலையும் தூக்கிட்டு அந்த சிம்லாவில் அந்த ஷூட்டிங், அந்த பாட்டு வந்து அவ்வளோ தூரம் அமைஞ்சிருந்தது. இப்போ சொன்னாராங்க, நாங்கள் எப்படி தான் சொன்னாலும் சரி, ஆனால் உங்கள் பாணி தான் வந்து வெற்றி பெறுற பாணி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து அவங்க தந்தையும் அதே போல் ஏவிஎம் சரவணனும் அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய நடிப்புக்கு வந்து மிகுந்து போனார். அதே போல் வந்து என்னை வந்து ஒரு விஷயமாக வந்து சந்திக்கும் போது நான் சொன்னேன், பல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் படங்கள் அதிகமாக ரசித்தாலும் கூட நீங்கள் எடுத்த படத்தில் அதிகமாக ரசித்த படம் வந்து அந்த நாள்ன்ற ஒரு படம். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, அந்த நாள் எடுத்த படம். அப்போ வந்து இந்த வார் டைமில் இந்த எடுத்த படம், அதாவது ஜப்பானுக்கு நமக்கு வந்து அந்த வார் வந்த சமயத்தில் அதை ஒட்டி மையமாக எடுத்த ஒரு உளவாளி எந்த அளவுக்கு வந்து நாட்டை வந்து காட்டி கொடுக்குற வேலையில் இருந்து அதை வந்து ஒரு கொலை செய்யப்படுற ஒரு டீம் அது. ஏன்னா அதில் வந்து இந்த ஜாவர் சீதாராமன் பங்கு, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். நீங்கள் பார்த்தீங்களா படத்தை? அது நான் பல முறை பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்தேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சிவாஜி சார் கூட சொல்லுவாராம், என்ன சொல்லுவார், என்ன அதான் ஆமாம், ஏவிஎம் நிறுவனம் நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து என்னை கூடுவாங்க, போனாக்கா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுற சத்தம் தான் கேட்கும். அது வந்தாரா துப்பாக்கி டொமின்னு சுடணும், அவ்வளோதான். இதுதான் அவன் நடந்தது. இதே மாதிரி தான் இப்போ பல நாளாக அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்போ கூட அவருக்கு வந்து எதனால சுடுறாங்க, ஏன் சுடுறான்னு தெரியாது, வந்தால் சுடுவாங்க, வாங்கிட்டு போங்க நீங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவி. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இப்போ கூட வந்து இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அந்த நாள் படத்தை பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த நாள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான்.
அது ஜாவூர் சீதாராமன் வந்து அந்த மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் வந்து அழகாக பண்ணுவார் இன்வெஸ்டிகேஷனை. அதாவது வந்து இப்போ இருக்க அந்த இப்போ வந்து அதாவது இப்போ இதில் லாக்அப் மரணம் மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது. இப்போ லாக்அப் மரணம் ஜாஸ்தி ஆகி போச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அழகாக வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஜாவூர் சீதாராமன். நாங்களும் தமாஷா சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் மூவி எடுத்து அந்த மாதிரி ஒரு கதை அமைப்போடு எடுத்தால் எனக்கு ஜாவூர் சீதாராமன் மாதிரி ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்டே கேட்டேன். நான் அவரும் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னாரு. அதனால் வந்து அரசியல் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னால அரசியலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதனால் அவரோட அவரோட பணிவுன்றது நிச்சயமாக ஒரு அவர் ஏவிஎம் சரவணன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு அவர் கை கட்டி இருக்கிற அந்த ஸ்டைல், அதுதான் அவருடைய அடையாளம். எனவே அவ்வளோ பெரிய வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அவரால் எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால வந்து திரையுலகிலே கோலோச்சியவர்கள். அப்படியெல்லாம் இருப்பவர்கள்லாம் கூட இன்னைக்கு ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, ஆட்டங்கான்ற சூழ்நிலை. ஆனால் அந்த வேர் வந்து அசையாமல் உருவாக்கினவர் அந்த பணிவன்போடு எவ்வளோதான் கோடீஸ்வரம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாலும் சரி, அடக்கம் பணிவன்பு நம் வாழ்க்கை முறை, பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையில வந்து அவருடைய அந்த கடுஞ்சொல் வந்து என்னைக்கும் அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்தில் நான் வந்து பார்த்த ஒன்று. அதே போன்று பேசுவது கூட சரி சத்தமாக வந்து பேச மாட்டார். அவ்வளோ தூரம் வந்து அமைதியாக வந்து அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நல்ல நண்பர், பண்பாளர், நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்தவர். அவர் வந்து இன்றைக்கு இல்லை என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்றது. எனவே காலம் நம்மிடந்து பிடித்தாலும் கூட அவர் அந்த படைத்த படைப்புகள் மூலம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சரி என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். எனவே அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கும், குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் பாலசுப்ரமணி, அதே போன்று குமரன் மற்றும் அவரை சார்ந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஊர் சேவை சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.